ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது ஜனனம் 1947 பிரணயம் தொடருன்னு மலையாள திரைப்படத்துடைய ஒரு விவாதம். வாரம் ஒரு சினிமா நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதில் 2ஆம் பாகத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறீங்க. அதற்கு முன்பாக தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட்டுகளை பண்ணுங்கள். ஓகே, சரி, அடுத்து அப்படியே வருவோம். பூனாவும் வந்து என்னன்னா, ஜென்ரலாக வந்து நானுமே ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பேன். 7 to 8 hours கூட கண்ட்ரோல் பண்ணுவேன். பட் வீட்டு வாசல பார்த்தா குடுக்குன்னு ஓடுவேன் அப்படிங்கிற மாதிரியான அது எல்லாருக்குமே மைண்டு வந்து அதுதானே சொல்லும். இப்போ ரெடி அப்படின்ற மாதிரி ஆயிடலாம். அதுக்கு முன்னாடியாவது இது இருக்கும். அண்ட் சரண்யா வந்து சொல்லியிருந்தாங்க, திண்ணையில கிடந்தவனுக்கு திடீர்னு வந்துதான் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி. நல்ல வருது. ஆமா, ஓகே. அண்ட் நாகூர்கனி வந்திருக்காப்புல. கௌரி ரேமன் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாட்ச் ஸ்டூடியோ ஆன் ஆப்பிள் டிவி பார்த்தீங்களா? அப்படி பார்க்கலன்னா பாருங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. அண்ட் மகிழா வந்து சொல்லியிருக்காங்க, GBU ரிவ்யூ யூ ராக்ட் அன்னி அப்படின்னு போட்டிருக்காங்க மகிழாக்கன். ஏன்னா அவதான் பதில் இதுலேயே போட்டிருந்தா. ஜிபி ரிவ்யூ வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. சரண்யா கம்மி சொல்லிட்டாங்க, ஓகே, என்னோட டீனேஜ் டாட்டர் இருக்காங்களா அவங்களுக்கு, நான் வந்து அலாம் வச்சு உங்களோட லைவ் வந்து பாக்கிறதுக்காக வருவேன், பெங்களூர்ல இருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, அவங்களும் மகிழா மாதிரி 2:30 அலாம் வச்சு எழுந்து லைவ் வந்துடுறது. சூப்பர். இந்த டெடிகேஷனுக்காகவே பாராட்டுறோம். கண்டிப்பா பெரிய விஷயம். எஸ். And Sunny சொல்லியிருந்தாங்க, here it is called assisted living and people save to get into there after a certain age. அதான் இங்கே இருக்க மாதிரி தான் அங்கேயும் assisted care வந்து அதற்காக காசு சேர்த்து வச்சு ஒரு வயசுக்கு மேலே அங்கே போயிடுறாங்க. சம்டைம்ஸ் திஸ் கிட்ஸ் மூவ்ஸ் தெம் ஒன்ஸ் தே ஆர் நாட் ஏபிள் டு மேனேஜ் தேர் ஓன் கேர் பை தெம்செல்வ்ஸ். பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் சேவிங் அதெல்லாம். அது உண்மை. இது திடீர்னு வந்து ட்ரக்ஸ்ல போயோ இல்லை வேற எதுல போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, இதுக்கு இதை நம்பிட்டு இருந்தா என்ன ஆகுறது? அவங்கவுங்களும் அந்த மாதிரியான ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு அப்புறம் வந்து நம்ம பார்த்துக்கிறதுக்கான ஃபண்டு, இன்சூரன்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. அதுதான் உண்மை. இதே தான் வந்து இப்போ தனியாக ஒரே வீட்டில இருந்து கும்மி அடிக்காமல் இப்போ தனித்தனியாக பிரித்து வைக்கிறாங்க. அதனுடைய நீட்ஸ் தான் வந்து தனியாக பிரித்து வச்சு ஒரு கம்யூனிட்டியில் போய் உட்காராம அவங்க வீட்டிலே இருக்கிறது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தனியாக இருக்கும்போது வேணால் போய்க்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கும்போது ஒரே வீட்டில் இருக்கிறது. அந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரேன் நான். அது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி இங்கே அந்த பார்ட்னர் கல்ச்சரும் இங்கே வந்தது. இப்போ இந்த படத்தோட அடுத்து இதுதான் வந்து இங்கே ஏற்கனவே இருக்கிறது. ஒரு ஏஜுக்கு மேலே ஒரு பார்ட்னர் கூட இருக்காங்க. அந்த பார்ட்னர்ஸோட வந்து அவங்க லைஃப்பை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே இங்கே இருக்கு. பட் அதோட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒய்ஃபாக இருக்கணும், மேரேஜ் சர்டிஃபிகேட் எங்க அப்படிலாம் இல்லை. நான் பார்ட்னர், நான் இவ்வளோ நாள் லீகலாக இவரோட இருந்திருக்கேங்கிறது நீங்கள் ப்ரூவ் பண்ணாலே அந்த பார்ட்னருக்கான ஷேருமே நீங்கள் கொடுக்க வேண்டியது. அதெல்லாம் இல்லை. அதனால தான் அவங்க வந்து கல்யாணத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. கல்யாணத்துலேயும் சரி, பார்ட்னராக சேர்த்துக்கிறதுலையும் சரி, லிவின்ல இருக்கிறது வேற, பார்ட்னராக வந்து இருக்கிறது வேற, நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லை. ஓகே, அது நமக்கு இன்னும் ஓரளவுக்கு பிடிப்படலை. பட் பார்ட்னர்ஷிப் வந்து ஓரளவுக்கு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருக்கு. பட் அதற்கான மரியாதையும் இருக்குன்னு சொல்றேன் நான். பில்லு நீங்க ஷேர் பண்ண ஆரம்பிச்சு போயிட்டா நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதுதான் மேட்டர். லிவின்ல இருந்தாலும் பில்லை ஷேர் பண்ணும் போதே எல்லாமே ஷேர் ஆகுதுன்னு அர்த்தம். அங்கே அப்போ தெரிஞ்சிடும், ஓகே இவன் இத்தனை பவுண்டு வந்து கரண்ட் கொடுக்குறான்னா அப்போ பாத்டாப்ல ரெண்டும் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, இல்லைன்னா இவ்வளோ கரண்ட் இவ்வளோ தண்ணிக்கு இவன் பணம் கட்ட மாட்டான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இங்கே எல்லாம் ரொம்ப தெளிவுதான். இப்போ நம்ம ஊரில் எல்லாம் ஒன்றா போயிட்டு டீ குடிக்கிற பார்த்தா அப்போதான் ஒருத்தன் தம்மிச்சு அப்படி தனியாக போவான். இந்த பக்கம் இந்த காசு பில் பண்ணுறப்ப பார்த்தா எல்லாம் ஒரு பக்கம் ஓடுவாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் யாரோ கூட சொன்னாங்க, மீன் ஆக்சுவலி சம்மோன் சேஸ், போன சாப்பாட்டுக்கு காசு கொடுக்கறது வந்து அவரு தான் எப்போ பார்த்தாலும் பே பண்ணுவார். ஆனால் ஒரு டப்பா வைப்பா, அந்த புதுப்பேட்டில் அவங்க தனுஷ் அவங்க அப்பா வைப்பா அப்படின்ற மாதிரி கூட ஆக்ஷன் கூட கொடுக்க மாட்டானுங்க. மீனாட்சி தான் அந்த மாதிரி வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த படம் பேசின விஷயங்கள் விஷயங்கள்ல இதுதான். ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சரியா தப்பான்றத மாறி இப்போ இதுல என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி போயிடலாம். ஆனா நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா இங்க இதை பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருமே அதை வந்து யாரும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நிறைய வந்து கற்பனைகள். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க. இப்போ அந்த வீட்லயே என்னன்னா, இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும், நல்லா கேட்டுக்காங்க, ஒரே பெட்டில் தான் படுப்பாங்க.
ஒரே வீட்டில் படுவாங்க. ஆனால் இந்த படத்தில் என்னன்னா அவங்க ரொம்ப பொய்டிக்காக தான் காமிச்சாங்க. ஆனால் ரியாலிட்டி அது கிடையாது. ஆக்சுவலி ஒரு ஹக் பண்ணி தூங்குறது அந்த மாதிரி தான். அதுதானே பார்ட்னரு. இங்கே வந்து இங்கேயும் வந்து இவ்வளோ தூரம் பேசுறீங்களேன்னு சந்தோஷப்படலாம் என்னை பொறுத்தவரையிலையும். கண்டிப்பாக. பட் நான் அதில் வந்து ஒரு சில இடங்கள் வந்து ஓரளவு இப்போ உதாரணத்துக்கு அவன் வந்து குளிச்சுட்டு வந்து திரும்பி ஜாக்கெட்டை ஹூக் போட்டுட்டு இருக்கும்போது இவர் போய் பார்த்துட்டு சாரி டீச்சரே சாரி அப்படின்ட்டு வெளியில் போய் மம்முட்டியை தோல்லே வச்சு நின்று இருப்பாரு. அவங்க ரொம்ப கேஷுவலாக வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இவருக்கு தான் பிரச்சனை. ஏன்னா இவர் வந்து டீச்சர்னு பார்த்துட்டான் டீச்சர் கத்துறேன் என்ன பண்ணுறது. இன்னமும் அவரால் வந்து அவங்க பேரை சொல்லி கூப்பிட முடியாது, டீச்சரே தான் கூப்பிடுவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு அந்த மம்டி வச்சுட்டே நிற்கிறேன்னா, இல்லை எனக்கு சும்மா தான் அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து பார்த்தாராம். பட் இது வந்து திஸ் இஸ் நாட் கோயிங் டு, இது அப்படி இல்லை படம். இதையாவது நீங்கள் பேசியிருக்கீங்களேன்ற அளவுக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா அது பிரிட்ஜஸ் ஆஃப் மேடிசன் தான். அம்மாக்காரி இறந்து போவா. இப்போ உதவும் இல்லை, இந்த நாராயணின்னு இப்போ நாராயணி 3 மகன்களும்ட்டு ஒரு படம் பிரிட்ஜஸ் ஆஃப் மேடிசன் கவுண்டி. அதே தான். அது என்னன்னா அம்மா இறந்துறதுக்கு முன்னாடி நீங்களாம் பொருட்காட்சிக்கு போகும்போது ஒரு ஏஜில் எல்லாருக்குமே தெரியும் அந்த டைம். அப்போ வந்து எனக்கு ஒரு காதல் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதை அந்த சமூகத்தில் ஏற்றுக்க முடியாது. அந்த பையனால ஏற்றுக்க முடியாது. பொண்ணு ஓகே, பொண்ணுக்கு தெரியும். பையனுக்கு வந்து அது எப்படி அப்பா விட்டுட்டு அடுப்பாங்கிற யாருக்கும் குட்டுக்காரி அமுத்தாக்காரி அப்படின்ற மாதிரி அல்லரும் அப்படியே அந்த மாதிரி. சரி, அதனால ஓகே அந்த மாதிரி அது விவாதத்துக்காவது இங்கே வந்திருக்கிறதே அப்படின்றதா இங்கே மேட்ரு. இப்போ ரீசெண்டாக அதே படத்தை வந்து கொஞ்சம், ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம மல்லு டைரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே உருவ மாட்டாங்க. அப்படியே அட்டையாக காப்பி அடிக்காமல் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கலவை பண்ணி. இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஆட்டோ ஓட்டுற இதுக்கு அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கும். இதில் ஒரு படம் இருக்குது, அனுஷ்வரா ராஜனே ஏதோ, அதெல்லாம் அவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த படம் நல்லா எனக்கு தெரியும். அந்த படத்தை பற்றிலாம் பேசுவோம் நம்ம இந்த இதில் வாரம்பூர் சினிமாவில் அதெல்லாம் பற்றி பேசுவோம். பட் என்னென்னா நம்ம வந்து இந்த மாதிரியான படம் இப்போ நீங்கள் இவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு படம் ரொம்ப உங்களுக்கு கூட வெண்பனி மலரே, அந்த படத்தில் அவங்க ரேவதியோட பொண்ணு அப்படி தான் சொல்லுவாங்க, நீ போமா ஜாலியாக இருமா, இதுக்கப்புறம் உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெர்மிஷன் அந்த பொண்ணு கொடுக்கும்போது. எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, அப்போ இந்த படத்தை நான் என் ஃப்ரெண்டோட டிஸ்கஸ் பண்ணும்போது அவளால் அக்செப்டே பண்ண முடியல. எப்படி இப்போ ஒருவேளை எங்கள் அம்மா அந்த மாதிரி ஒரு லவ் இருக்குன்னு சொன்னால் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும், என் வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். உன் வீட்டுல என்னடி சொல்லணும், இப்பயும் வந்து இவங்களுடைய லைஃப், இவங்களுடைய மாமியார் என்ன சொல்றாங்க, கணவன் என்ன சொல்றாங்கன்னா போதோசரம். அந்த கேள்வி எப்படி போனா என்ன, அது எந்த இதுல என்ன பிரச்சனை. நீங்க ஒழுங்கா அதை ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தாராளமா உங்களுடைய கவலைகளை வச்சுக்கலாம். நீங்களே கைட்டு விட்டு அனுப்பி வைக்கிறீங்க. ஆனா உங்களுடைய சித்தாந்தம் எப்படி இருக்குன்னா அங்கேயே போய் நிக்கிறீங்க பாரு. ஆனா இது ஆனா ஊர் உலகம் அப்படிதான் பேசுவோம், அப்படிதான் நக்கல் விடும். ஏன்னா அவங்க அப்பா அம்மா அதை பண்ணல. இது வந்து இந்த முன்னெடுப்பு வந்து அதாவது யாரோ ஒருடைய தனிமையை அவங்க 2 பேருக்குள்ள புரிதல்ல அவங்க அதை போக்கிக்கிறாங்க. வீணா போன வெண்ணலிங்கம்மா வேடிக்கை பாக்குற நாயங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுதான் இதுல என்ன கொடுமைன்னா, அந்த இந்த படத்திலேயே அது ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. 2 பையனும் கண்டு கூட மாட்டாங்க. அப்பா என்ன பண்றான், அப்பா உசுரோட இருக்கானான்னு கூட 2 பையனுக்கும் தெரியாது. அந்த பையனும் வந்து கொண்டு போய் விட்டான். எனக்கு நீ பாரமா இருக்கேங்கிறதுனால தான் அவன் கொண்டு போய் விட்டுட்டான். அந்த பையன் விட்டதுக்கு அப்புறம் அந்த பாத்துக்கிறாங்க இல்லையா, அங்க இருக்கிற இன்சார்ஜ் பொண்ணுகிட்ட வேற கேட்பான், இதுக்குதான் எங்க அம்மா இங்க உன்னை வந்து பாத்துக்கோன்னு சொல்லி உன்னை கொண்டு வந்து விட்டனா அப்படின்னு போது பொண்ணு கேட்கும், 3 வருஷமா அந்த அம்மா உன்னை வீட்டுக்கு கூட்டு போக சொல்றாங்க, உன்னை கூட்டு போறதுக்கு துப்பு இல்ல, நீ என்ன பேச வர இப்ப நீ அப்படின்னு கேக்குறப்பதான் அவன் வந்து கண்ட்ரோல். அதுவுமே அவங்களுக்கு எப்படின்னா, இது எப்படி இந்த ஏஜுக்கு அப்புறம் அந்த ஏஜுக்கு அப்புறம் அப்படிங்கறதையும் ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்றதுமே இங்க எப்படி இருக்கு அப்படின்னா, எதுக்கு உனக்கு இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. இவருடைய கவலைகள் எல்லாமே வந்து சுருங்கிய குஞ்சும் சுருங்கிய மார்புகளை பத்தி உங்களுக்கு கவலைய. மனசுன்னு ஒண்ணு இருக்கிறதும் அந்த மனசுக்குள்ள வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த வாட் இஸ் தட் கால் இங்க அது கிடையவே இல்லைன்றத அங்க சொல்ல வந்தது. காலையில ஒரு கட்டஞ்சாயா அந்த பொம்பளை கொடுக்கும், குடிச்சிட்டு நான் போய் சப்பல அலம்பி வைப்பாங்க. இவரு வந்து வயலுக்கு போயிட்டு வருவாரு, காலில் வந்து காயம் போட்டுரும், காலுக்கு கட்டு போடுவாங்க, அவ்வளவுதானே. அதுக்கு மேல அவங்களால என்ன பேர் சரி அப்படியே போனா அவங்களுக்குள்ள இருந்துட்டு போகுது. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற நான், உங்களுக்கு என்ன அப்படின்ற நான், அதுதான் எங்க கேள்வி. பொண்டாட்டி கிடையாது,
பிள்ளைங்க அவனும் வச்சுக்கல, அந்த கிழவன் தனியாக இருக்கிறான், அந்த பொம்பளை தனியாக இருக்கும்போது வீட்டில் அங்கே அனாதை முதியோர் காப்பது விட்டீங்க. அவங்க 2 பேரும் இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து அடல்ட் கூட இல்லை, அடல்ட்டுக்கெல்லாம் அடல்ட் அவங்கள போய் நீங்கள் இந்த கேள்வி மாரி கேட்குறது தான் அங்கே கொடுமையாக இருக்கு. அப்போ உங்களுடைய சித்தாந்தங்கள்லாம் என்ன, உங்களுடைய மைண்ட் செட்லாம் என்ன அப்படின்றத அந்த படம் வந்து கேள்வி கேட்குது. இந்த படத்தை இதே மாதிரி ஒரு படத்தை இங்கிலீஷ் படம் நீங்க ஒரு தடவை வந்து இது பண்ணியிருக்கீங்க. அவர் வந்து எரிஞ்சு விழுந்துட்டே இருப்பாரு, பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்கள வந்து அவரோட கார் பார்க்கில் ஒரு பசங்க விளையாடினா ஒரு கோவம் வந்துடும். ஆமாம், இப்போ ரீசெண்டாக அந்த படத்தே அது வந்து ஒரு ஸ்பானிஷ் படம், அதை வந்து நம்ம இவரு நடிச்சிருந்தார். அது ஐயோ அதான் எனக்கு நிறைய படங்கள் பேரே மறந்து போகுது. ஓலா ஆரம்பிக்கும், ஓலா ஏதோ ஒன்று, ஓலா இல்லை, அவர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த வீட்லயே விட மாட்டாங்க, அவங்க எல்லாரையும் எரிஞ்சு வந்துட்டு இருப்பாரு. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபேமிலி வந்து அவர் பண்ணுவாரு. அந்த பொண்ணுடைய பிரசவத்துக்கு அவர் தான் கார் ஓட்டிகிட்டே போவார். அவர் வந்து ஓசிடி ப்ராப்ளம் இருக்கும் அவருக்கு, அந்த வீட்டில் எல்லாத்தையும் அடிக்கடி வைக்கணுன்ட்டு. அந்த மாதிரி ஒரு படம், அந்த ஸ்பானிஷ் படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுல அவங்களுக்கு ஒரு காதல் இருக்கும், அவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. பக்கத்து வீடுக்கு பதிலா 2 பேரும் ஒரே வீட்டில் இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி இவங்களுடைய தாட் ப்ராசஸே எப்படி இருக்குன்னா, எப்படி இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சரி, அது எல்லாத்தையுமே நீங்க ஒரு ஒரு அது எப்படி சொல்றது, அவங்களுக்குள்ள செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கட்டுமே, அது கூட பிரச்சனை கிடையாது. பட் இம்மிடியட்டாவே அது எப்படி இந்த வயசுல உனக்கு எதுக்கு தேவை அப்படின்னு என்னவோ பண்ணிட்டு போறான். ஒரு என்ன பிரச்சனை, பேசுறதுக்கான ஒரு கம்பேனியன் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும்ல. இப்ப நான் வந்து ஜாக்கி கிட்ட சொல்லும்போது என்ன, நான் நிறைய டிராவல் நிறைய விஷயங்கள் பண்ணும்பொழுது எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கிற ஒரு நேரங்கள்ல வந்து இந்த படம் பேர் வந்து பிரணய விலாசம். நாங்களாம் அந்த படத்தை பத்தி நிறைய பேசியிருந்தேன். ரொம்ப நல்ல ஃபிலிம் அது. ஆக்சுவலி அந்த ஆட்டோ கதையும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதெல்லாம் அதான் அந்த மாதிரி படங்களை நம்ம வந்து கண்டிப்பா பேசுவோம். ஏன் பிரிட்ஜஸ் ஆஃப் மேடிசனே வந்து கண்டிப்பா ஒரு நாள் பேசுவோம். எல்லாருமே நீங்க அந்த படம்லாம் பார்த்துட்டு வாங்க, அதை பற்றிலாம் வந்து நாள் கணக்காக பேசுறதுக்கான விஷயங்கள் அதில் இருக்கு. ஸோ இதில் வந்து அந்த புரிதல் அந்த விஷயங்களை ரொம்ப அழகாக சொல்லிருப்பாங்க. இந்த மாதிரி நான் இப்போ நம்ம மலையாளம் சொல்கிறோம், தமிழில் நிறைய படம் அந்த மாதிரி வந்தது. நடுவில் வந்து ஒரு முதல் மரியாதை அப்படிப்பட்ட படம் தான். இல்லை முதல் மரியாதை கூட அது சின்ன பொண்ணு அப்படின்ற மாதிரி போகும். ஒரு குட்டி குட்டி படமா வந்தது இல்ல ஜாக்கி, அந்த படத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தனியாவே இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டா வந்து இந்த ஜிபியூல வந்து கடைசியில சுடுறாரு, சிரிச்சுட்டே இருப்பாரு, ஆக்சிஜன் மாஸ்க் வரி வச்சுட்டு இப்ப ஜிபியூ நேத்தி ஜாக்கி ஷெராப் வந்து ஒரு லேடிக்கு பானிபூரி பண்றதுக்காக வெயிட் பண்ணுவாங்க தெரியுங்களா? அத பத்தி கூட நான் எழுதிருந்தேன். இதுல ஹிந்தில வந்த படம், அதெல்லாம் ரொம்ப நல்ல படம். அந்த அம்மாவை கூட்டு போயிருவாங்க, அந்த அம்மா திரும்பி வந்துருவாங்க. அது ரொம்ப கவித்துவமா இருக்கும் அந்த படம்லாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதான். பட் இங்கே கட்டமைக்கப்படுறது என்னன்னா, நான் போய் என் பையன்கிட்ட கேட்கணும், அவங்க இவங்கள்ட்ட போய் இவங்க பையன்கிட்ட கேட்கணும், இதுல பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருக்கிறவங்களுக்கான விஷயங்கள் அதெல்லாம் பாருங்க. ஏன்னா படத்துல வந்து அவங்க வந்து படம் எப்படி ஆனாலும் உங்களுக்கு தெரியும், பார்க்க தான் போறீங்க. ஆனா என்னன்னா, எங்க தாத்தா சொல்லுவார் அடிக்கடி, நான் செத்ததுக்கு அப்புறம் எந்த மயம் எப்படி அடிச்சுட்டு போனா எனக்கு என்ன கவலை அப்படின்ற மாதிரி. இதுல வந்து அந்த லேடி 2 பேருக்குமே ஒரு விஷயம் இருக்கும், உனக்கு என்ன லாஸ்ட் விஷ் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். காரணம் என்னன்னா, 30 வயசு 35 வயசுனாலே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் வந்து ஓடுதுன்னு சொல்லுவாங்க. 35 வயசு 30 வயசு தான். ஏன்னா நீங்க இந்த டர்பி இந்த இதெல்லாம் போகும்போது பார்த்தா அவங்க எல்லாருமே 40-45 வயசு தான் அவங்களுடைய அதிகபட்ச ஆயுள் காலமாக இருந்திருக்கு. அந்த நிலக்கரி அதெல்லாம் பண்ண அந்த பிரிட்ஜை பற்றி கூட நான் போட்டிருந்தேன். அதை கூட அயன் பிரிட்ஜை பற்றி நான் போட்டிருந்தேன். அதை கூட இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது முழுக்க நல்ல டீட்டெயிலாக வந்து பேசியிருந்தேன். அது என்னவா, எதனால் அப்படி கட்டியிருப்பாங்க, அது ஏன் வந்து அது வந்து முதல்ல வந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பேசியிருந்தேன். அந்த லிங்க்கு இப்போ நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இதுதான் மனிதனால் கட்டப்பட்ட முதல் இரும்பு பாலண்டா. அது வந்து ஃபுல்லாக வீடியோலாம் எடுத்து நான் இப்போ கொடுக்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது அது பார்க்குறப்பவே. தேங்க்ஸ் டு ஜோன்ஸ் அண்ட் கிஃபின் 2 பேருக்கு தான் அது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த லிங்க்கையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அந்த இரும்பு பாலத்தை பற்றின ரொம்ப டீட்டெயிலாக அதில் பார்த்தீங்கன்னா 3 தலைமுறையில் வந்து அந்த இரும்பு உருக்க வந்து நிலக்கரி வச்சு உருக்கிற அந்த வித்தை தெரிஞ்சதுனால அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாமே 40 தான். ஸோ அதனால் பொதுவாகவே சொல்லுவாங்க 35 வயசு 40ன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஓடுது, ஃபிலிம் எப்போனாலும் அறுத்துக்கும், அதுக்கேற்ற மாதிரி வாழுங்கன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த 70-72 வயசுக்கு மேலே
ஒரு நாள் அந்த இறந்துட்டாங்கன்ற அந்த போஸ்டர் ஓட்டும் போது 2 கிழமை பார்த்துக்கும் போது இவர் போய் பார்ப்பாரு. அதுல ஒரு கிழமை 2 கிழமை பார்த்துருப்பாங்க, அடுத்து பார்த்தா இன்னொரு ஒரு கிழமை மட்டும் தான் இருப்பாருங்க. கல்யாணம் முடிஞ்சதுமே வருவாங்க. என்னன்னா நீங்க வரும்போதே தெரிஞ்சு போச்சு யாரும் செத்து போட்டாங்க அப்படின்னு. ஆமா. அப்ப அவர் சொல்லுவாரு, நான் இப்பதான் கல்யாணம், நான் எப்படி வர்றது, சின்ன வயசுல கல்யாணம்னா பரவாயில்ல, உனக்கு என்ன அப்படின்னுவாங்க. இல்ல அதுல கேட்கும்போது சொல்லுவாங்க, சின்ன வயசுல வந்து கல்யாணம் ஆனதுக்கு வந்து போறது என்னன்னா, அவன் ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க கல்யாணம் ஆகாம இருப்பான்டா, அதுக்காக கல்யாணத்துக்கு ஃபர்ஸ்ட் போவாங்க. உன் ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்குதான்டா நீ போகணும் அப்படிங்கிற மாதிரியான டாக் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த விஷயம் அதுல என்னன்னா, இது இந்த கண்டிப்பா இது நீங்க படம் பார்த்து வரதுக்குள்ள இந்த விஷயத்தை இங்கே பேசணுன்றதுக்காக அப்போ வந்து வாட் இஸ் யுவர் லாஸ்ட் விஷ் அப்படின்னு 2 பேருமே பகிர்ந்துக்குவாங்க. அதில் அந்த அம்மா சொல்லும், அந்த அம்மா என்ன சொல்லுன்னா, அவங்க 2 பேருக்கான ரிலேஷன்ஷிப்பை இந்திய கலாச்சாரத்தில் வந்து கொஞ்சம் பச்சையாக தான் எடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அது உடன்பாடே கிடையாது. நீ வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, ஒரே பெட்டில் படுத்துக்குவாங்க, என்ன நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து பேசியிருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு பக்கத்தில், அவங்க ஹஸ்பண்டுடைய பக்கத்தில் என்னை புதைக்கணும், அதுதான் என்னுடைய லாஸ்ட் விஷயம்வாங்க. அவங்க இறந்துருவாங்க. இப்போ பையன்கிட்ட போய் ஒரு சொல்லுவார், இந்த மாதிரி பையன் வந்து உங்கள் அப்பாவுக்கு பக்கத்துலேயே வந்து புதைக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் மருமக ஒத்துக்க மாட்டான். ஆமாம் ஆமாம், மருமக ஒத்துக்க மாட்டான். மருமக ஒத்துக்குமா எரிக்கிற இடத்துக்கு தான் போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கப்புறம் உங்களுடைய விஷயம் உங்களுக்கே கிடையாது. நீங்கள் ஒரு பிம்பங்களோ இல்லை நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு விஷயங்கள்லாம் வச்சுருக்கீங்கள, இந்த உலகத்தை பொறுத்தவரை, இந்த கேலக்ஸி பொறுத்தவரை, அதெல்லாம் சிலது தான் இருந்தாலும் இல்லாட்டாலும் உங்களுக்கு என்னமே தெரியாது. எங்கள் ஆஃபீஸில் இவங்க சொல்கிறாங்கல்ல, எனக்கு 2 பேர் வந்து என்னை வந்து ஆஃபீஸில் வந்து துரத்து வச்சுட்டு இருக்காங்க அப்படிலாம் கிண்டல் பண்ணுறாங்களே, அதில் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு என்கிட்ட, அவரோட லாஸ்ட் விஷயம் என்ன, எங்கே வந்து அவரோட ஆஷஸை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். ஸோ அது வந்து அவங்க பார்ட்னருக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. பட் இங்கே ஒரு சில பேர் அது வந்து ரொம்ப லெஜிபிளாக ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இப்படிதான் இருக்கணும் அப்படின்னும் போது அந்த இடத்துல போய் அந்த விஷயங்களை செய்யறது, அந்த மாதிரியான விஷயங்கள். இங்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கல்லறைகள் இருக்கும். யாரு எந்த வருஷம் செத்தான் எல்லாருக்குமே கல்லறைகள் இருக்கும். நான் இப்ப ரீசெண்டா யாரும் அனுப்பிச்சிருந்தாங்க, யாரு நிறைய மறந்து போகுதுங்க எனக்கு. என்ன அமைச்சிருந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஞாபகம். ராஜாராம் மோகன் ராய்க்கு இங்க கல்லறை இருக்கு. கிஃபின் இல்ல, இவங்க ஜோதியான்னு தெரியல, ஆனா நீங்க பேர் சொல்ல, யாரோ ஒருத்தவங்க அமிச்சாங்க தான் எங்கிட்டையும் சொல்லியிருந்தீங்க. சரி, யாரோ ஒருத்தவங்க அமிச்சிருந்தாங்க சொல்றேன். அந்த மாதிரி இவங்களை பொறுத்தவரையிலும் இப்ப நம்ம ஊர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா செத்த சுவடே தெரியாம எரிச்சு அப்படியே கடலை ஆத்துல தள்ளி விடுற மாதிரியான பழக்கங்கள், அது ரொம்ப கேவலம். ஒரு வாழ்ந்த மனிதனுக்கான மரியாதையே இல்லாத பண்றதுதான் என்னை பொறுத்தவரையிலும் அது. புரிதுங்களா? அவனுக்கு ஒரு கல்லறை, அவன் வந்து வருஷம் அவனுக்கு அந்த மனுஷன் வாழ்ந்தான், அந்த மனுஷன் இதை செஞ்சான் அப்படின்றது என்ன இருக்கு? இப்ப காந்தி அவர் லெவலுக்கு பண்ணாரு, வின்சென்ட் சர்ச்சில் அவர் லெவலுக்கு பண்ணாரு, அப்ரஹாம் லிங்கன் அவர் லெவலுக்கு பண்ணாரு. அப்படி இருக்கிறவங்களாம் அவனுக்கு ஒன்று பண்ணியிருப்பான்ல, உண்மைதானே? இப்ப பென்னி குக்கு அங்கிருந்து முல்லை பெரியார் அணை கட்டினார். இப்ப இங்க இருக்கிற அவருடைய சகலர் இங்க இருக்கு, அதற்கான மரியாதையை தமிழக அரசு பண்ணியிருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, அதுதானே ஒரு இது. ஆனா அங்க என்னன்னா, அந்த அம்மாவுடைய ஆசை நிறைவேறாமல், இத்தனைக்கும் அவ்வளவு பெரிய இடத்த அவங்க அப்பங்காரன் சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க, அவ்வளவு பெரிய தோட்டம் அவங்க அப்பனா போச்சிருக்க பக்கத்துல புதைக்கிறதுல என்ன, அதை வந்து அந்த மருமகளுக்கு பிடிக்காது. அது ஒரே ஒரு சீன் தான் வரும், அந்த அம்மா நல்லா பண்ணிட்டு போவோம், கோச்சுட்டு போவோம், அதோட அவன் அப்படிதான். இதுதான் நிதர்சனம். ஆக்சுவலி இந்த படம் அதை தான் பேசுச்சு. சரி, அப்படியே கமெண்ட்லாம் படிங்க. ஓகே. ஸோ போனா வந்து யாருக்கு ஸ்கூலில் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடுச்சான்னு கேட்டிருந்தாங்க. எஸ் போனா ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒரு பிளானும் இல்லை. அண்ட் மகிழா வந்து கேட்டிருக்காங்க, அவுட் ஆஃப் டாபிக் அண்ணி, யுவர் ஒப்பீனியன் ஆன் ஆர் ரிவ்யூ அபவுட் ஜிபியூ. எனக்கு பிடிச்சிருந்ததுயா. ஃபர்ஸ்ட் 25 minutes ஜாக்கி அவங்க இதில் சொல்கிற மாதிரி ரொம்ப என்னால் ஒட்ட முடியல. இன்னொன்று, நான் ரொம்ப லாஜிக்கலாக யோசிக்கிற ஒரு பர்சன். ஸோ லாஜிக்கலாக இருக்கும்போது எனக்கு என்னப்பா அவன் போய் அந்த கத்தி எடுத்துன்னு வர வரை நீங்கள் எல்லாரும் இத்தனை பேரும் வெயிட் பண்ணுறீங்க அவனை அடிக்காமல், அப்படிலாம் தோணுச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த படத்தை அதோட ஃப்ளோவோட பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் நிறையா இருந்ததும் ரொம்ப எல்லாத்த விட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிரிஸ்கான ஒரு ஏகேவை பார்த்த மாதிரி இருந்தது. அதனாலவே நல்லா இருந்தது. அது ஏன் நீங்க கனெக்ட் ஆச்சுன்னா, நாஸ்டாலஜிக் மூமெண்ட்லாம் அது கிரியேட் பண்ணுச்சு. டயலாக்ஸ் சிம்ரன் வந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போதே நம்மளுக்கு ஓரளவுக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப இந்த டான் படத்தை நீங்க வேற எந்த ஹீரோ வச்சு பண்ணாலும் நாஸ்டாலஜிக் பண்ணாலும் ஊத்திக்கும்.
ஏன்னா டானா பில்லாவில் இருந்து மற்ற விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு, அதனால அது கனெக்ட் ஆகிக்கிச்சு. அங்கே ஏற்கனவே வந்து உங்களுக்கு மைண்ட் செட்டில் வந்து அவங்க டான் அப்படின்றது உங்களுக்கு மைண்ட் செட்டில் இருக்கு. புரியுது. அதனால தீனா அந்த ரவுடி படங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வரும்போது அது உங்களுக்கு ஓரளவுக்கு கனெக்ட் ஆகுறது. வேற எந்த ஹீரோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க சொல்லுங்க? அண்டர்ஸ்டுட். ஜேம்ஸ் பாண்ட்னா அவர் வந்து அவர் சுற்றி தட்டினா எல்லாம் சுத்தம் அடிச்சு நவுத்துருவாரு. ரொம்ப ஜாலியான மனுஷன், பொம்பளைங்கலாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். மைண்டில் வேற எந்த ஹீரோ அது மாதிரி பண்ணாலும் பொம்பளை பொறிக்க இருக்கான் பாவம். அங்கே சொல்லப்பட்டதே அப்படிதான். அதுதான் அது அந்த கட்டமைப்பு தான் அங்கே. அதனால தான் யா அண்டர்ஸ்டுட். அண்ட் சனி டைமும் பவர் பாண்டிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கீதாவும். அண்ட் வெண்பனி மலரே அந்த சரியான சாங். நான் தான் ஞாபகப்படுத்தினேன். ஆமாம் 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 ஆமாம். ஓகே, பூனா வந்து நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து ஏகே வராராப்லையாம் பெல்ஜியம்க்கு கிராண்ட் பிரிக்ஸுக்கு. அதனால இவங்க அங்கே போகிறாங்களாம், போய் பார்க்கறதுக்கு. போயிட்டு வாங்க ஜாலியா. அதுக்கப்புறம் வந்து சரண்யா காமேஷ் தான் பிரணய விலாசத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஜோதி சொல்லியிருந்தாங்க, ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் ஃபெமிலியர் வித் திஸ் மூவி கால் மித்ரா. சோபனா நடிச்சிருப்பாங்க அண்ட் டைரக்ஷன் பை ரேவதி. எல்லா அப்ராட் ஃபேமிலிஸுமே கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு மூவி. நல்ல மெசேஜ் அபவுட் ரிலவென்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஓகே. அண்ட் சௌமியா ராம்ஜி ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய், கெட்டிங் மேரிட் அட் அன் ஓல்ட் ஏஜ் இஸ் அ கம்ப்ளீட் பர்சனல் சாய்ஸ் அண்ட் நீட். அது கரெக்ட் சௌமியா. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதே அவங்களுமே அதுக்கு அடுத்து போட்டிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் ஐ ஹவ் ஹர்ட் ஆஃப் சம் ஸ்டோரிஸ் ஆன் ஹவு இட் கேன் ஆல்சோ பி அ ஸ்கேம் where if you are married you also get a spouse inheritance and hence they marry and get the marriage. இல்ல அது ஓகே. அதாவது இப்போ என்னன்னா, ஸ்பவுஸ் வந்து நல்ல காசு உள்ளவராக இருந்தார். ஒரு ஹஸ்பண்டை இப்போ கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு காசு உள்ளவருங்கிறதுக்காகவே அவரை கல்யாணம் பண்ணிக்கிற கதையெல்லாம் இருக்கு. ஸோ சொத்து வருங்கிறதுலாம் இல்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றவங்கலாம் இருக்காங்க. அதெல்லாம் மறுக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திடீர்னு வந்து இப்போ ஒருத்தருக்கு நல்ல சொத்து இருக்கு அப்படின்ற இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் பழகி அதுக்காகவே கல்யாணம் பண்ணிக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதை நான் மறுக்கலை. பட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக போயிடும் லைஃப். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி ஜாக்கெட்டை தான் சொல்லுவேன், நியாயம் தர்மம் அப்புறம் இந்த பையனுக்கு பிடிக்குதான்றது கேட்டு எங்கள் 2 பேரோட நாங்கள் கூட தானே இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி போகிறவங்களுக்கு தான் இவ்வளோ யோசனைகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ யோசனைகள் இருக்காதுல்ல. தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறதே, தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே, வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே பூக்கிறதே, பாரம் பாய்ந்த நெஞ்சுக்குள்ளே ஈரம் பாயுதே, நரைகளும் மறைந்திடவே. ரொம்ப அற்புதமான வரி. தனுஷோடைய டைரக்ஷனில் இப்படி ஒரு மெச்சூர்டான ஒரு ஃபிலிமை வந்து நான் வந்து பார்க்கவே இல்லை. உண்மையிலே அவ்வளோ அற்புதமான வரிகள் எல்லாமே. ஓகே. அண்ட் அண்ட் டாம் ஹேங்க்ஸுங்கிறதையும் வந்து சரண்யா காமேஷ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே தான். சம்டைம்ஸ் ஐ ரியலி அஷேம்டு மை செல்ஃப். அது ஒரு மூவி பஃபா எல்லா படமும் டக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும்ல, எனக்கு அது ஞாபகமே இருக்க மாட்டுது. படம் தெரியும், கதைகள்லாம் சொல்லும்போது சொல்ல எனக்கு புரியும், ஆனால் ஞாபகங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கறதுனால ஜாக்கி. இப்போ உதாரணத்துக்கே ஒருத்தருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு பேர் ஞாபகம் வராது. இது குவைட் நேச்சுரல் தானே. தப்பா உனக்கு மாலையிட்டு வருஷங்கள் போனா என்ன போகாது உன்னோட பாசம், எனக்கு என் மேலதான் ஆசை இல்ல உன் மேலதான் வச்ச, என்ன ஊசி இல்ல நூலும் இன்றி உன்னோட தான் தச்சேன், உனக்காக பிறந்தேனே எனதழகா, இருப்பேனே மனசெல்லாம், உனக்கு மாலையிட்டு வருஷங்க போனா என்ன போகாது உன்னோட பாசம். ஓகே வாங்க. அண்ட் இவங்களும் சொல்லியிருந்தாங்க, சனி டைம் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அந்த படம் சோபனா ஆக்ட் பண்ணது வந்து அவங்க வந்து மாமா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மூவியும் வந்து அவங்களுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி வந்து ஒரு அப்ராட் லைஃப் ஆஃப் அ ஒய்ஃபை வந்து அவங்க அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் பார்த்துருவோம் ஒரு நாள் நம்மளும். அண்ட் ஷர்மிளாவும் மேன் கால் லோட்டோங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரண்யா காமேஷ் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த ஜஸ்டிஸ் ஃபார் பொனாத்தா அப்படின்னு நீங்கள் போட்டிருந்தீங்க இல்லையா, அது வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
சரண்யா காமேஷ் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சரண்யா. ஏன்னா அதுக்கே நிறைய பேர் வந்து பொன்னாத்தா சைட்ல இருந்து பேசணுன்றதுக்காகலாம் நிறைய பேர் போய் பேசியிருந்தான்னு வச்சுக்கோங்க. எந்த பக்கம் வேணாலும் பேசலாம். ஆனால் பொன்னாத்தாவுக்கு இருக்கிற பெரிய தடிப்பு என்னன்னா, அவங்க அப்பா வந்து பெரிய செல்வந்தர், மனையார் வீடு, நான் வச்சதுதான் சத்தம் அப்படின்ற மேனாமினிக்குத்தனம்லாம் நிறைந்த ஒரு பெண். அவங்க யாரையுமே கன்சிடரேஷனாக பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து வேலைக்காரங்க மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அது இன்க்ளூடிங் இவர் வேற. இவர் வந்து பணத்துக்காக, இன்னொன்று பொன்னாத்தாவுக்கு என்ன விஷயம்னா, பணத்துக்காக தான் என் கூட வந்து படுத்தான்றது அவங்க ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க. அப்போ அதை சுட்டி வேற காமிக்கிறாங்க. அவன் வந்து ஒரு சொரட்டுக்கோளும் 4 வெள்ளாடும் எடுத்துட்டு வந்தான், பஞ்சம் பழைக்கிறதுக்கு ஒரே ஒரு 2 வேட்டியோட தான் வந்தான்ற மாதிரி கேவலமாகவே பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த நிலப்போலாம் பார்த்து வெள்ளாமை எடுத்துட்டு வந்து வீடு சேர்க்கறது அவர் தான். ஓகே. ஆனால் அதற்கான எந்த கிரெடிபிலிட்டியோ எதுவுமே அவங்க கொடுத்ததே கிடையாது. அதனாலதான் வந்து எல்லாருடைய தாட் ப்ராசஸுமே பொன்னாத்தா சைட்ல இருந்து பேசுங்கன்னும் பொழுது, ஏன் அவர் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு செக்ஸுவல் லைஃபும் கொடுக்கலன்றப்ப உங்களை ஒருத்தவங்க துச்சமா மதிக்கும் போது எப்படி உங்களால வந்து அந்த எனக்கு நான் எப்பயுமே அப்படிதான். அது வந்து யாரா இருந்தாலும் சரிதான். அது நான் கூட ஏன் இது எல்லாமே அப்படின்னு யோசிக்கும் போது நான் ரேஸ் சொன்னல, ஏன்னா எல்லாருமே எனக்கு அதை கொடுத்தாங்க. என் ஒய்ஃபு என் பொண்ணு எல்லாமே அதை கொடுக்குறாங்கன்னும் போது அது போய் தெரியல எனக்கு. அதான் பிரச்சனை. ஓகே. அண்ட் புவனா சொல்லியிருந்தாங்க அவங்களோட நெய்பர் வந்து ஒரு 68 வயசு, அவங்களுக்கும் வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு 55 இருக்கும், வந்து டின்னர்லாம் சாப்பிட்டு பொறுமையா போவாங்கன்னு. இங்க எங்க வீட்டு பக்கத்துல இருப்பாரு அவர் வந்து வாரம் கிளம்பிடுவாரு. ஆமா, எங்க போறாங்க, கேர்ள் ஃப்ரெண்டோட டின்னர் சாப்பிட்டு அங்கேயே சாப்பிட்டு படுத்துட்டு நாளைக்கு தான் வருவோம் அப்படின்னு. அந்த மாதிரி நல்ல ஒரு அதான் கம்பானியன்ஷிப்புங்கிறது வந்து எல்லாருக்குமே தேவையா இருக்கு. பட் அது இன்னுமே நமக்கான புரிதல் வந்து வர்றதுக்கு ரொம்ப டைம் இருக்குதுன்ற. 2 பேர் இடத்துலயுமே ஆள் கிடையாது. அவங்க சைட்லயும் ஆள் கிடையாது, இவங்க சைட்லயும் ஆள் கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனைன்றது அங்க மாட்டோம். அதுக்கே உங்களால ஏத்துக்க முடியலன்றதுதான். வச்சுக்கிட்டு வந்து அவன் வந்து இது என்னது தோணிக்கார பொம்பளை பாக்குறதுக்காக போறான்றப்ப நீங்க அந்த இடத்துல கூட நீங்க அந்த கேள்வி கேட்கறீங்க. ஆமா, அது வீட்டுல பொண்டாட்டின்னு ஒண்ணு வச்சுட்டு நீ எப்படிடா போலாம் அப்படின்ற கேள்வி கேட்கறா கூட நியாயம். அதுவும் சொல்றேன். ஓகே. அண்ட் ஜோதி சொல்லியிருந்தாங்க இன்னொரு ஒரு அந்த இர்ஃபான் கானோட மூவி டிஃபன் பாக்ஸும் ரொம்ப அமேசிங்கா இருக்கும். சூப்பரான, ரொம்ப குட் ஸ்கிரிப்ட். அது அப்புறம் சார்னு ஒரு ஃபிலிம் ஒன்று இருக்கும். ஆமா, அது வந்து வேலைக்காரியா இருந்தது. அந்த அந்த படம்லாம் பேசிட்டே இருக்கலாம் நிறையா. அண்ட் பாலச்சந்தருடைய அடுத்த வீட்டு கவிதையும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புவனா சொல்லியிருந்தாங்க. அண்ட் சனி சொல்லியிருந்தாங்க someone here at work was talking about them wanting to be buried because he wants his body to be a food for earth and its living beings to return the favor that earth fed him when he lived அப்படின்னு நிறைய பேர் அதுதானே பூச்சி புழு சாப்பிட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் அது. ஆக்சுவலி இது எரிக்கிறது வந்து எதனால எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. வாட் இஸ் த பாயிண்ட்? அதுதான் மேட்ரு. இதை தான் வந்து இவனுக்கு வந்து அங்கேருந்து எட்டு வந்து கைபர் போலன் கலவாய் வழியாக எட்டு வந்து இங்கே உலோரட்டது எரிக்கிறதுன்னு ஒரு பழக்கத்தை எட்டு வந்து வச்சுது. இன்னைக்கு மக்கள் தொகையில் வந்து எரிக்கிறதுன்றது இடமின்மை காரணமாக அதை பண்ணுறாங்க. ஆனால் கிறிஸ்டியானிட்டியில் இன்னமும் அதுக்கான விஷயங்கள் இருக்குல்ல. முஸ்லீம்களுக்கு இன்னமும் அந்த பரியலுக்கு வச்சு போலச்சு எல்லாமே பண்ணிட்டு தானே இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன் நான். அதான் சரண்யா போட்டிருந்தது நல்லா இருந்தது. நம்ம ஊர் கல்ச்சர்ல சர்டன் ஏஜ் பீப்புள் கேன் அக்செப்ட் காதல், நோ பிசிக்கல் டச், பட் வந்து தே கான்ட் அக்செப்ட் காமம். அது உண்மைதான். அது மாதிரி எடுத்தா உடனே அந்த படம் ஓடாது. பெரிய விஷயம் இருக்கு. ஐயோ அம்மா மாதிரி நினைச்சேன், அம்மா மாதிரி நினைச்சேன் என்ன, அம்மா மாதிரி நினைச்சேன் என்ன, எனக்கு புரியல. எனக்கு நீ உன்னை யார் நினைக்க சொன்னது? ஓகே. அண்ட் எல்லாருக்குமே வந்து மறந்து போகும், இதுக்கு எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு கீதா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இல்லை கீதா, எனக்கு ஓகே. ஆனால் எனக்கு அந்த டக்கு டக்குன்னு அதை சொல்லணுன்ற ஒரு இது இருக்கும். இப்போ வந்து இந்த ஜாக்கி ஷெராஃப் படம் எனக்கு தெரியும். ஆனால் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணா சில படங்கள்லாம் ஏற்றிக்கும் மைண்டில். ஏன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் அவ்வளோ படம் பார்த்துருக்கேன். நான் எழுதாத பேசாத பதிவு பண்ணாத படங்கள் தான் நிறையா. அவ்வளோ படங்கள் பார்த்துருக்கேன். ஓகே. அண்ட் கீதா வந்து சொல்லியிருக்காங்க, ஓ அன்னி வாய்ஸ் மெஸ்மரைசிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஷர்மிலாவும் வந்து நைஸ் அண்ட் பியூட்டிஃபுல் ஜாக்கி அண்ட் சுதா அப்படின்னு இருந்தாங்க. தேங்க்யூ. அண்ட் இட் ஹேப்பன்ஸ் ஜாக்கி அவங்களுமே வந்து ஒரு ஸ்டோரி சொல்லும்பொழுது சம்டைம்ஸ் இந்த கேரக்டர் நேம்லாம் மறந்துடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து புவனா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பிரிஸ்டல்ல வந்து பிரிஸ்டல்ல தான் அந்த ராஜாராம் மோகன் ராயோடைய இது இருக்கு. அது கூட லண்டன்ல ஒரு பையன் தான், அந்த பையன் தான் வந்து அதை வந்து இன்ஸ்டாவில் போட்டு, அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆக்சுவலி வில்லியம் பெண்டிங் பிரபு இங்க வந்து அவருக்கான ஒரு சிலை, அவருக்கான ஒரு இடம், அவருக்கான ஒரு சிலை, இது அது பேர் என்ன, கல்லறையே இருக்கு அவருக்கு.
பரியல் கிரவுண்டு பரியலே இருக்கா பரியல். ஓகே, பராசக்தி லேட்டாக வந்துட்டேன்னு ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குமே வந்து சார் மூவி வந்து என்னுடைய ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சன்னியும் அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, சார் வந்து ரொம்ப அமேசிங் மூவி அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஸோ அதான் இந்த படம் பேசின விஷயங்களை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே இருக்கிறப்ப ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க இவங்க 2 பேருக்கும் வந்து டீன் பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்க்கணும். அவங்களுக்கு வந்து படங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச படங்கள் பட்டியலிடுங்க. ஆமாம், நான் ஒரு டாப் 10 நான் வச்சுருக்கேன். நான் என்ன பிகாஸ் இந்த 688 மாதிரியான ஃபிலிம்ஸ் நான் சொல்ல வருது. ஏன்னா சின்ன வயசில் படம் பார்க்கும்போது அதன் மூலமாக அவங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்குவாங்க ஆக்சுவலி. அதனால் அந்த மாதிரி படங்களை நான் வந்து அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி படங்கள் வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச படங்களை பின்னூட்டங்களில் போடுங்க. ஓகே. அண்ட் இன்னொரு மூவியும் சனி கொடுத்துருந்தாங்க. இருங்க, அதுக்கு முன்னாடி பராசக்தி சொல்லியிருந்தாங்க லாபட்டா லேடிஸும் வந்து நான் நிறைய தடவை வாட்ச் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சனி சொல்லியிருந்தாங்க ஹியர் இஸ் another மூவி ஐ லவ் கரீப்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சிங்கிள் இர்ஃபானும் அதுக்கப்புறம் வந்து பார்வதியோட மூவியா அது வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ல கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதே இர்ஃபானும் இவங்களும் அமிதாப் பச்சன்லாம் நடிச்சிருப்பாங்களே. அமிதாப் பச்சனுக்கு வந்து குசு வரணும் ஏதோ அந்த அவருக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கும். பீக்கு அந்த படமும் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். அந்த படம்லாம் அந்த முடிவுலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும், நிகழ்ச்சியாகவே இருக்கும். அந்த வேலைக்காரமா வர்றது தான் நாலுலேருந்து வந்துடு அப்படின்னாங்க. ரொம்ப என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நைஸ் மூவி. அண்ட் அது சரி அதை போட்டோடனே ஜாக்கி அப்படியே வந்துருச்சு கீழே உடனேவே. ரீசெண்டாக வந்து நீங்கள் பவர் பாண்டி இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாமும் அதே மாதிரியான மூவி தான் அப்படிங்கிற மாதிரி. இல்லை கூகுள் அவன் எல்லாத்தையும் விட்டு கேட்குறான் ஜாக்கி, அவன் எல்லாத்தையுமே கொடுப்பான். ஓகே, ஸோ வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கு? விஷயம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு முடிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். ஓகே, ரைட். எனிவே தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து டக்குன்னு எல்லாருமே வந்தீங்க. நிறைய அதுவும் இவ்வளோ நேரம் பேசுவோம்லாம் நினைக்கவே இல்லை நானே. இல்லை, நான் இன்னும் பேசுறது நிறைய இருக்கு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரையும் ஆமா அவ்வளவுதான், நம்ம குடும்பம் வரை எல்லாமே பேசியாச்சு. பஸ்ல ஒண்ணு கிடைக்க முடியாது. இல்ல உங்களுக்கு டயர்னா அதுக்கு மேல என்ன, இங்க டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஜாக்கி. மேல மறுக்க சொல்லு. அவ்வளவுதான், க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இல்ல இப்ப அதனாலதான் நம்ம வந்து முன்னாடியே சொன்னா அது கரெக்டா இருக்கும். பெருசு படத்தை பத்தி அடுத்த இதுல வந்து கண்டிப்பா இது மாதிரி பேசலாம். அண்ட் கண்டிப்பா கமெண்ட்ஸ் வந்து கொடுக்கறவங்க யாராவது இப்ப இந்த டீன் படத்தங்களை கொடுங்க. நீங்க கொடுத்தாலும் நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். நம்ம சில நேரத்துல வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம்ல டக்குன்னு. அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நாளைக்கு கூட நாளைக்கு கூட நீங்க வந்து போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் ஒரு 10 பேர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் கூட்டிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபை மறந்துடுவோம், அவங்க கூடவே தான் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளே மீறி நடக்கிற விஷயங்கள் இல்லையா, அது எங்க போயிருக்க போறா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்போம், அது டக்குன்னு மறந்துடும். ஆனா ஒதுக்காதே தொட்டு உசுப்பேத்தி விட்டு உனக்கா ஒவ்வொரு மாதிரி நாக்குல நெஞ்சில பச்சைய குத்தி வச்சேன். இது தாண்டி ரதம் இதுல தானேதம் உன்னைத்தான் உக்கார வச்சு ராசாத்தி ராசா நான் ஊர்வலம் வந்துடுவேன். உன்னோடு நான் சேர தின்னேனே மண்சோறு நேத்துதான் சாமிக்கு வைப்பேனே வெள்ளாடு ஆத்தோரம் காத்தாடும் காத்தாடும் நாத்தாடும் நாம் காத்தாட்டமா நாத்தாட்டமா ஒன்னாலும் நாளும் நீ மயிலு வேலை ஏது கேக்குது என் தோல். ஸோ ஜஸ்டின் பிரபாகரன் வந்து ஒரு அன்ரேட்டடான ஒரு மியூசிக் டைரக்டர் என்னை பொறுத்தவரையிலே. அவருடைய நிறைய சாங்லேயே இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. அதன் பிறகு வந்து இந்த பாட்டு ஒன்று இருக்குமே, இப்போ வருவாரோ இப்போ வருவாரோ எந்தன் களி தீர்க்க இப்போ வருவாரோ. இந்த சாங்கை அவசியம் கேளுங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன். ஏன்னா ஜஸ்டினோட இந்த பாட்டுக்கு சொல்லும்போது அந்த பாட்டையும் நான் வந்து மறக்கவே முடியாது. அந்த சாங் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ரைட், எனிவே நிகழ்ச்சி பங்கு கொட்டுற அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியும் அன்பையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு நம்ம அவைலபிளான்னு கேட்டிருக்காங்க. நாளைக்கு வந்து தெரியலப்பா. நான் இன்னைக்கே வந்து மடியில் படுத்து தூங்குறாங்க.
நான் தூங்கிட்டேன். காலை மடிக்கிச்சிட்டு காலை தொங்க போட்டுருந்தா மடியில் படுத்தாங்க. சரி ரொம்ப நாள் கழிச்சு மடியில் படுக்கிறா, அவள் ரொம்ப டயர்டாக இருக்கா, நல்லா குரட்டு விட்டு தூங்கியாச்சு. ஒரு கட்டத்தில் ஒரு காலை மடிக்காமல் தொங்க போட்டுருந்தா ஒழுங்காக இருக்குமே அப்படின்ட்டு காலை எடுத்து விட்டா. அப்பயும் எழுந்தா, சரி படுத்து தூங்க அப்படின்னா திரும்ப 1 மணி நேரம் படுத்தா. ஒரு கட்டத்தில் தொடை வந்து மறுத்தே போச்சு. அப்புறம் டைமும் ஆயிடுச்சு, 6:30 கிட்ட ஆயிடுச்சு. வந்து 7:45 கிட்ட அந்த மாதிரி டைம் ஆகி போச்சு. ஏன்னா இங்கே சன்லைட் இருந்தனால நமக்கு தெரியல. எழுந்ததுக்கப்புறம் வந்து அப்பயும் கேட்டேன், நீங்கள் போகலாமா இல்லை லீவ் விட்டுடலாமா அப்படின்னேன். இல்லை நம்ம போகலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, ஏற்கனவே வந்து அசிஸ்டன்ட் சொல்லி கருப்பழனி பண்ண அந்த வீடு கட்டுற லோனை பற்றின ஒரு சொந்த வீடு கட்டின விஷயத்தை வச்சு பேசலாம் அப்படின்னு நான் நினச்சி தான் இருந்தேன். அதுக்கு திரும்ப 1 மணி நேரம் போகும். அப்போ என்ன அவசரடியாக வந்து இப்போ அவங்களும் வந்து என்ன செய்யணும், ஏதாவது சமைக்கணும் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. டக்குன்னு அவங்க சாப்பாடு உப்புமாவா, அரிசி உப்புமா ஒன்று பண்ணாங்க. பாருங்க, சாப்பாடுக்கு அரிசி வரல எனக்கு. அரிசி உப்புமா ஒன்று பண்ணாங்க. டக்குன்னு அரிசி உப்புமா வந்து சாப்பிட்டு நான் கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க. இப்போ என்ன பண்ணலான்னு போது தான் டக்குன்னு இந்த ஐடியா வந்து இந்த படத்தை பற்றியே பேசிடலாமே அப்படின்ட்டு தான். ஸோ இதுவே வந்து ஒரு 65 நிமிஷம் போகணும் எதிர்பார்க்கவே இல்லை. அதிகபட்சம் 30 நிமிஷம். ஏன்னா யாருமே பார்க்கல, பார்த்தா அவங்களும் அவங்களுடைய ஒரு கேள்விகளை கேட்கும்போது, இப்போ பெருசு படத்தில் நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி படமாக வரும்போது அது முன்னாடியே சொல்லும்போது நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் நான் சொன்னேன். ரைட், எனிவே வேறு ஏதாவது கமெண்ட்? ரைட், எல்லாமே சொல்லியாச்சு. வேற என்ன, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்மளுடைய சேனல், வாட்ஸ்அப் சேனல். அதில் தான் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். எனிவே பங்கு பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய நன்றியும் பேர். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அவர் நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.